ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது திருவசனம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக பார்க்கிறார். நம்முடைய வாழ்வில் நம்மை ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்ற ஸ்தானத்தில் நம்மை வைத்திருக்கிறார். அதில் தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள். நீங்கள்தான் தேவனுடைய ஆலயம். அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்ப நமக்குள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்ய வேண்டும். இந்த வாசம் செய்கிறதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். காரணம், உலக பிரகாரமான தீட்டுகள் நிறைய காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தி கிறிஸ்துவின் ஆலயத்தை கெடுத்து போடுகிறது. அதனால் அவன் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாமல் போகிறது. எதனால் ஆண்டவன் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாது அப்படின்னா, துர்ச்சிந்தை, துர் எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமான பகை, காமவிகாரம், இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வாசம் பண்ண விரும்பாத அசுத்தங்கள் நிறைந்த நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்ய முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்த பொழுது நம்மை அவர் தேவனுடைய ஆலயங்களாக மாற்றியிருக்கிறார். He changed and make it as his temple to visit or to stay within us. அவர் நம்மை சந்திக்கவும் நமக்குள்ளே வாசம் பண்ணவும் அவர் விரும்பி நம்மை தேவனுடைய ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். இப்ப நமக்கு இருக்கிற சிற்றின்பங்கள், மோகம், அசுத்தங்கள், பொல்லாத கிரியைகள், இவைகள் நம்மை தேவனை விட்டு பிரித்து நிற்க பண்ணும். அதாவது ஆண்டவரை விட்டு நம்ம தூரப்பட்டு நிற்க பண்ணும். பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆளுகை நமக்குள்ளே வாசம் பண்ணாமல் போய்விடும். சிலர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பாவம் அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிற காரியம் மாற்றம் இருக்காது. ஒரு மனிதன் என்னிடத்தில் பேசும் பொழுது, நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடிய ஒரு மனிதன், அந்த மனிதன் என்னிடத்தில் சொன்னார், நான் இந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு அடிமை. நானும் என் தேவனை ஆராதிக்கிறேன், வைராக்கியமாய் இருக்கிறேன். இந்த வைராக்கியமாய் இருப்பது 10 நாட்கள் என்னால் வைராக்கியமாய் இருக்க முடிகிறது. அதற்கு பின்பு என்னால் இருக்க முடியவில்லை. என் மாம்சத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறேன். இதிலிருந்து நான் ஜெயம் பெற முடியவில்லை என்று அவர் என்னோடு கூட பல வருடங்களுக்கு முன்பு பகிர்ந்து கொண்டார். அப்ப அந்த பாவம் ஒரு மனிதனை விட்டு விலகாது. அந்த மனிதனுக்குள் அந்த பாவம் பிடித்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அந்த பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்து, நம்மை ரட்சித்து, நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறோம். இதைத்தான் இயேசு ஒரு ஓமையாக சொல்லியிருப்பார். அதாவது பிசாசு பிடித்த ஒரு மனிதன் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசு அவனை விட்டு வெளியேறுகிறது.
வெளியேறின மாத்திரத்தில் அது போய்விடாது. அது போய் திரும்ப அந்த இருதயத்தில் இடம் இருக்கிறதா என்று பார்க்கும். இந்த மனிதன் முன்னிலும் அதிகமாய் பாவம் செய்து தன்னை மேலும் தீட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் இந்த ஒரு ஆவி வராது, இது போய் இன்னும் 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு அவனுக்குள் வந்து வாசம் பண்ணும் என்பதாக இயேசு ஒரு உவமை சொல்லியிருப்பார். அப்ப நாமும் கூட நாம் விடுதலை பெறுகிறோம். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் வைத்துதான் நாம் ஊழியத்தில் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மிக கவனமாய் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. காரணம், ஏதோ பிசாசிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை அப்படின்னு அவர்களை விடுவித்து விட்டு நாம் வெறுமனே போய்விட முடியாது. அவர்கள் விடுதலைக்காக நாம் ஜெபித்து விடுதலை பெற்றுக் கொடுத்தாலும் நாம் தொடர்ந்து சில காரியங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அபிஷேகத்துக்குள் அவர்களை நடத்தி தேவனுடைய அபிஷேகம் ஆவியானவர் அவர்களை நிரப்பும்படி, அவருடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணும்படி நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இது பல வருடங்களுக்கு முன்பு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது. அப்ப நாங்க எங்களுடைய ஊழியத்துல பிசாசு பிடித்தவர்கள் ஆடி அலக்கழித்து அந்த ஆவிகள் அவர்களை விட்டு விலகும். அந்த ஜெபம் நடத்தும் பொழுதே அந்த ஆவிகள் எல்லாம் மலரி கொண்டு விலகும். அப்ப நாங்க உடனே அந்த ஜெபத்தை முடிக்க மாட்டோம். அந்த ஜெபத்தை இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். எப்படின்னா, இந்த அசுத்தாவிகளிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் அவர்கள் தெளிவடைந்து இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கான அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணுவார். அப்ப அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு புது சிருஷ்டியாய் புதிய மனிதர்களாய் மாற்றப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால விடுதலையை பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பொழுது ஒரு புத்துணர்வு, ஒரு புதிய தெளிவு அவர்களுக்குள் வந்து விடுகிறது. இதுவரை அசுத்தாவிக்கு அடிமைப்பட்டிருந்த அவர்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நாம் தேவனுடைய ஆலயம். அப்ப அவர் அந்த ஆலயத்தில் உலாவுவார். அவர் உலாவதற்கு அங்கே தடையாக இருக்கக்கூடியது பாவம். அது இல்லாமல் இருந்தால் அவர் நம்முடைய ஆலயத்தில் உலாவி வருகிறதை நாம் காண முடியும், உணர முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை, திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தம் உள்ள தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே உண்டாகும். நாம் அந்த வார்த்தைகளினாலே கட்டப்படுவோம், நாம் எழுப்பப்படுவோம். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். தரிசனங்கள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நமக்குள்ளே கட்டளையிடுவார். அதை வைப்பார். நாம் அதை பெற்று அதற்காக ஜெபித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் தம்முடைய கிருபை நமக்கு விளங்க செய்வார். இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவருடைய ஆலயம், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்கேயோ ஒருவர் எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவார் என்று அல்ல, உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை ஒருவர் உறுதிப்படுத்துவார். உங்களுக்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை அது மற்றவர்கள் மூலமாய் உறுதி பண்ணப்படும். ஒரு சமயம் நாங்கள் ஒரு குழுவாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நான் வேதாகம கல்லூரிக்கு போன முதல் வாரம். அந்த வாரத்தில் அந்த ஹவுஸ் பிரேயர் என்று சொல்லுவார்கள், இந்த ஹவுஸ் பிரேயர் நடக்கிறது. அப்ப நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒருவர் மூலம் ஒருவரிடத்திலிருந்து எனக்கு நேராய் வருகிறது. அவர் எனக்கு ஊழியத்திற்கு அழைத்த வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார். சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தத்தின்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன், பெயர் சொல்லி தெரிந்தெடுத்திருக்கிறேன். அவருக்கு தெரியாது எனக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்தாரு, என்னை எப்படி ஊழியத்துக்கு அழைத்தாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை அவர் சொன்ன பொழுது
எனக்குள்ள ஒரு உத்வேகம், எனக்குள்ள ஒரு உற்சாகம், எனக்குள்ள ஒரு முகமலர்ச்சி, எனக்குள்ள ஒரு சந்தோஷம். பரவாயில்லை, கர்த்தர் சரியாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஊழியத்தின் பாதையில் வேதாகம கல்லூரி படிப்பதற்கும் அவர்தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்ற உறுதிப்பாடு அங்கே உண்டானது. இந்த காலை வேளையில் இந்த ஆவியானவர் தேவனாகி கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் நீங்கள் அநேகருடைய காயங்களை கட்டுகிற கர்த்தருடைய ஜனங்களாய் இருப்பீர்கள். அநேகருடைய காயங்களை குணமாக்குகிற கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் காணப்படுவீர்கள். இந்த காலை வேளையில் உங்களை கர்த்தர் தேவனுடைய ஆலயமாகவும் அதில் அவர் வாசம் பண்ணுகிற பாத்திரங்களாகவும் உங்களை மாற்றுகிறார். ஆமென்.